இப்பெல்லாம் யார் சார் சாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுறக்கூடிய காணொளிகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அருகில இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய செய்திகள் எல்லாமும் நம்ம கேட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே இப்போ ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டாக விழுந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஆணவ கொலைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ட்ரெண்டை தான் நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கடந்த 15 ஆண்டுகளில் முக்கியமாக எடுத்து பார்த்தால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆணவ படுகொலை செய்திகள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நாமக்கல் அருகே இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கலாம், சேலம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதோடைய வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவத்தில் தொடர்புடைய விசாரணை அதிகாரியே தூக்கு போட்டு இறந்து போகும் அளவுக்கான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம், கடந்திருப்போம். ஆனால் இதெல்லாம் அப்படியே நம்ம கடந்துடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கடக்க முடியாத ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஆணவ கொலை சம்பவம் சமீபத்தில் நடைபெற்று இருக்கு. இந்த ஆணவ கொலை சம்பவத்தில் ஒரு ஐடி ஊழியரான கவின்குமார் என்ற இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோடு பழகிய அவருடைய பால்யகால தோழியான ஒருவரோட அவர் பழகியதன் காரணமாக அந்த பெண்ணுடைய சகோதரரே வந்து கொன்னிருக்காரு அப்படின்றது தான் இந்த செய்தியோட ஒரு முக்கியமான விஷயம். அந்த சகோதரர் என்ன செய்திருக்காருன்னா, நீ எந்த சாதி, நாங்க எந்த சாதி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கவின்குமார் இளைஞரை வந்து பட்ட பகல்ல வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. இந்த நிலையில பட்ட பகல்ல ஒரு படுகொலையை ஏற்படுத்திய அந்த பெண்ணின் சகோதரரை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு வராங்க. ஒரு பக்கம் அவர் மேல குண்டர் சட்டம் பாயப்பட்டு இருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நபருடைய தாய் தந்தையர் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உதவி ஆய்வாளராக தமிழக காவல்துறையில 2 பேருமே பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்க இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியை வந்து அப்படியே நம்ம கடந்து போயிட முடியாது அப்படின்றதான் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு திரைப்படங்களில் நம்ம பார்க்க முடியும், சாதிய ஆணவ படுகொலைகளையும் சாதிய ரீதியான தாக்குதல்களையும் எதிர்த்து நிறைய படங்கள் வந்திருக்கின்றன. அதற்கு எதிராகவும் சில படங்கள்லாம் வந்திருக்கு, அதையும் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட கருத்து மோதல்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சம்பவம் வந்து நிகழக்கூடிய நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? சாதியே இல்லை, பெயருக்கு பின்னால சாதியை எடுத்துட்டா சாதி போயிடும், சாதி தமிழ்நாட்டில் அறவே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது நடந்திருப்பது ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்களிடையே அப்படின்றதான் பார்க்க முடியுது. சமூக வலைதளங்கள்ல இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. திராவிட ஆட்சி காலகட்டத்தில் இன்னும் இந்த சாதிய வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கா, இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன் வச்சு நிறைய பேர் வந்து இந்த திராவிட கட்சிகளை விமர்சிக்கிற நிலையும் பார்க்க முடிகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது திராவிட மாடல் ஆட்சியை புகழ்ந்து பல இடங்களில் பேசியிருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி வந்து மேலும் நீடிக்கும் 2.0 அடுத்த தேர்தலுக்கு பிறகாக திராவிட மாடல் அரசு 2.0 வெர்ஷன் வந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழல்ல நடந்திருக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைக்காக திமுக அரசு தற்போது அந்த குடும்பத்துக்கு நிதி அளிச்சிருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்ட கவின்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு நிதி அளிச்சிருக்காங்க. ஆனா அந்த குடும்பத்தில் அவர்கள் இந்த நிதியை வாங்கல, எங்களுக்கு நீதி தான் வேணும், நிதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இது சமூகத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் இது மாதிரியான ஆணவ படுகொலை சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படின்ற கேள்வியை மக்கள் அரசுக்கு முன்வைச்சிருக்காங்க. கடந்த ஜூலை 27ஆம் தேதி கவின்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டது ஜூலை 30ஆம் தேதி. இன்று வரை பெரிய எதிர்வினைகளை யாருமே ஆற்றல அப்படின்றதுதான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் தலைவரும் இதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் காவல் நிலையத்தில் ஒருவர் மரணம் அடைந்த செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க. அஜித்குமார் என்ற இளைஞர் திருபுவனம் பகுதியில் காவல்துறையினர் விசாரணை செய்யும் போது அங்க அவர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியை வந்து சமீபத்தில் வெளியாகி இருந்தது. அது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருந்தார்களோ அவங்க எல்லாரையுமே
விசாரணைக்கு உட்பட்டு அவங்கள எல்லாரையுமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அப்படிப்பட்ட சூழல்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நிதி அளிக்கப்பட்டது. அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு வேலை அளிக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த ஆணவ படுகொலையால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு அரசு நிதி வழங்கி இருந்தாலும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலை சம்பவங்கள் இனிமேலும் நடக்காமல் இருக்க அரசு எந்த மாதிரியான நீதியை இந்த வழக்குல வழங்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.